ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மகா சங்கடஹர சதுர்த்தி 2025. இது பூஜைக்கான நேரம் என்ன, விரதம் இருக்கும் முறை என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு வரும் வினைகள் அனைத்தையும் தீர்ப்பவர் விநாயகர். வினை தீர்க்கும் விநாயக பெருமானை மகா சங்கடஹர சதுர்த்தியான நாளை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், பூஜை செய்ய உகந்த நேரம் என்ன, அதனால் கிடைக்கும் பலன்கள் என்னென்ன என்பதை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். எப்போதுமே ஆவணி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் 4வது நாளான சதுர்த்தி திதி, அதாவது வளர்பிறை சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தி என்று இந்தியா முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்படும் பண்டிகை. ஆனால் வளர்பிறை சதுர்த்திக்கு முன்பு வரும் தேய்பிறை சதுர்த்தியை தான் நாம் மகா சங்கடஹர சதுர்த்தி என்று சொல்லுவோம். அந்த வகையில் இந்த வருடம் ஆடி மாதத்திலேயே நமக்கு இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியானது வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருவது இன்னும் பல அற்புத பலன்களை நமக்கு கொடுக்க போகிறது. இந்த சதுர்த்தியில் எப்படி விரதம் இருக்கலாம், அப்படி அன்று நாம் விரதம் இருக்கும்போது அந்த விரத பலனானது நமக்கு ஓராண்டு விரதம் இருந்த பலனை கொடுக்குமாம். வாங்க விரதம் இருக்கும் முறையை தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் வரும் சங்கடஹர சதுர்த்திக்கு விநாயகருக்கு விரதம் இருக்க முடியாதவர்கள் அல்லது மாதந்தோறும் வரும் சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபாடு செய்ய பூஜை செய்ய முடியாதவர்கள் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி என்று விரதம் இருந்து வழிபட்டால் ஓராண்டு முழுவதும் சதுர்த்தி விரதம் இருந்த பலன் கிடைக்கும் என கூறப்படுகிறது. இந்த வருடம் ஆடி மாத மகா சங்கடஹர சதுர்த்தியானது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை வருகிறது. நாளை காலை 10:35 பிறகுதான் நமக்கு இந்த சதுர்த்தி திதியை ஆரம்பிக்கிறது என்பதால் நாளை முழுவதுமே நீங்கள் வழிபாடு செய்ய உகந்த நேரமாகவே சொல்லப்படுகிறது. எப்போதுமே சூரிய உதய நேரத்தில் எந்த திதி இருக்கிறதோ அதுதான் அன்றைய திதியாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் நமக்கு நாளையும் சதுர்த்தி திதி என்பது இருக்கிறது. அடுத்த நாள் புதன்கிழமையும் சூரிய உதயத்திற்கு பிறகு சதுர்த்தி திதி என்பது இருக்கிறது. ஆனால் அந்த திதி நேரமானது 8:38 மணி வரை தான் இருக்கிறது. அதனால் நீங்கள் நாளையே மாலை நேர வழிபாட்டை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சங்கடஹர சதுர்த்திக்கு முந்தைய நாளை வீடு வாசலை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். நாளை மாலை 6 மணிக்கு மேல் விநாயகர் கோவிலுக்கு சென்று ஒரு தீபம் ஏற்றி வைத்து உங்களுக்கு என்ன வேண்டுதல் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த வேண்டுதலை விநாயக பெருமானுக்கு முன்பாக வைத்துவிட்டு வந்துவிடுங்கள். இவ்வளவுதான் பரிகாரம். ஆடி மாதம் எப்படி அம்மனுக்கு உரியதோ அதே போல ஆவணி மாதமானது விநாயக பெருமானுக்கு உரியது. அப்படிப்பட்ட விநாயக பெருமானின் அருளை பெறுவதற்கு நாம் இந்த சங்கடஹர சதுர்த்தி நாளில் என்னென்ன பொருட்களை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதையும் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். நாளை மாலை 6 மணிக்கு மேல் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்யும் போது சந்திரனையும் சேர்த்து வணங்குதல் சிறப்பு. காரணம், விநாயகர் சந்திரனுக்கு உரியவர். பலவிதமான பிரச்சனைகள் நீங்கும், வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அத்துடன் விநாயகருக்கு தேனால் அபிஷேகம் செய்து அந்த அபிஷேக தேனை வாங்கி வந்து வீட்டில் வைக்க வேண்டும். தினமும் காலையில் விநாயகரை வேண்டி இந்த தேனை 1 ஸ்பூன் குடித்து வந்தால் தீராத நோய்கள் தீரும், மருத்துவ செலவுகள் குறையும். கொழுக்கட்டை லட்டு செய்து விநாயகருக்கு படைத்துவிட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது வியாபாரம் பெருகும், கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வாழ்வில் முன்னேற்றம் இல்லை என்பவர்களும், திருமணம் ஆக வேண்டும், குழந்தை வரம் வேண்டும் என்பவர்களும் விநாயகருக்கு அபிஷேகம் செய்து இனிப்பு பிரசாதங்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதினால் கைமேல் பலன் கிடைக்கும். இதனால் பணம் வருவதில் இருக்கும் தடைகளும் நீங்கும், அனைத்து விதமான துன்பங்களும் விலகும். மகா சங்கடஹர சதுர்த்தி என்று மாலையில் இந்த வழிபாட்டினை செய்வது மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக அடுத்த வருட ஆவணி மாத சதுர்த்திக்குள் திருமணம் நடக்கும் என்பதும் ஐதீகம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.